எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா ஏழை பணக்காரன் கிடையாது. அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போவதுப்பா. உன்கிட்ட இருக்கிற சொத்தை எடுத்துட்டு போலாம், உன்கிட்ட இருக்கிற அறிவை எந்த கொம்பனாலும் எடுக்க முடியாது. அப்பன்ட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தகங்களை தொடர்ந்து படிக்க வாசிக்க கற்றுக் கொடுங்கள். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். படிப்பு அது அல்ல, படிப்பினுடைய பெருமை கடலளவு பெரியது. இப்போ நீங்க கண்ணுக்கு முன்னால பாருங்களேன், இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேர்களையும் பாருங்களேன். உங்களுடைய தாளாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், தாளாளர் திரு கௌரி அவர்கள், தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சிஇஓ ஜெயகார்த்திக், அத்தனை ஆசிரியர்கள், முதல்வர்கள், நான் உட்பட எல்லாரும் எதுக்காக மேடையில் இருக்கோம்? எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. பின் என்ன? எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா ஏழை பணக்காரன் கிடையாது. உன்னை மேடைக்கு வாங்க கூப்பிட்டே ஆகும். தெரியுமா உங்களுக்கு? இதை சொல்லுங்க பிள்ளைக்கு. ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி எனக்கு. அரசனா இருந்தா கூட அந்த நாட்டுல தாண்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகம் முழுசும் எங்க போனாலும் சிறப்பு. அப்ப பணக்காரனா இருக்கிறவன் பெரியவனா, படிச்சவன் பெரியவனா? 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு தெரியும் நான் எந்த ஊரு என்னெல்லாம். உங்களை மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொல்ற மாதிரி இப்ப ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். தம்பி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா, நல்லா படிச்சு பெரிய பதவிக்கு போறது மட்டும் இல்லடா, உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போவதுப்பா. நல்ல படிடாம. நானும் கருத்தூன்றி படித்தேன். பிள்ளைங்கள்ட்ட நல்லா படிங்கன்னு சொல்லுங்க. சும்மா படிச்ச பத்தாது, நல்லா படிங்கன்னு சொல்லுங்க. நான் படிச்சேன், காவல்துறை உயர் அதிகாரியான, அதெல்லாம் வேற. நீங்க நிறைய பாப்பீங்க. இப்ப ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? என்னுடைய இப்ப கூட வரும்போது கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார், பணி நிறைவுக்கு பிறகு இப்படி இருக்கீங்களா சார்னு சொன்னார். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு கவனமா கேட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க. கருத்தூன்றி ஆழமாக நன்கு படித்தால் என்னவெல்லாம் இருக்கிறது என்று. என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் பெற்றோர்களே, என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்கள் முன் நிற்கின்றேன். நான் 4 நாள்ல அபுதாபில பேசுறேன், 8 நாள்ல இந்தோனேஷியால பேசுறேன். இன்னைக்கு உங்ககிட்ட நிக்கிறேன். எதுனால? நினைச்சு பாருங்க. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாதுன்னு. பணம் கொடுக்க கொடுக்க குறையண்டா. பணம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் நெருப்புல எரிஞ்சிடும். ஒரு ஜட்ஜு வீட்டு பக்கத்துல இருந்த பில்டிங்ல நெருப்பு எரிஞ்சு பணம் கிடைச்சுன்னு பாத்தீங்களா? கட்டுக்கட்டா பணம் நெருப்புல எரிஞ்சிடும். ஆனா கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரசனே படையெடுத்து வந்தா கூட உன்கிட்ட இருக்கிற சொத்தை எடுத்துட்டு போலாம், உன்கிட்ட இருக்கிற அறிவை எந்த கொம்பனாலும் எடுக்க முடியாது. அதுதான் அறிவினுடைய சிறப்பு. கடலளவு பெரியது என்று நான் சும்மா சொல்லவில்லை. அதனாலதான் பாரதிதாசன் சொன்னாரு, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விடும். ஊர்ல பணக்காரனா இருப்பான், பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு புள்ள ஒழுங்கா படிக்க மாட்டான். ஊர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, வாழ்ந்து கெட்டவன் விடுமா. அப்பன்ட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில நெறி காணாமல் விழுந்துருமா.
ஏழை பிள்ளையா இருப்பான், ஒழுங்கா படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்தினர். ஒரு பிறவியில ஒழுங்கா படிச்சா 7 பிறவி அது தொடர்ந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவும். அம்மா படிச்சிருந்தா புள்ள படிக்கலாம், புள்ள படிச்சிருந்தா அடுத்து படிக்கலாம். 1000 உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கல்வியினுடைய சிறப்புங்கிறது மிகப்பெரியது. இதை இப்படி சொல்ல வேண்டுமே ஒழிய, நீ நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம், அது பணம் சம்பாதிப்பது என்பது, வேலைக்கு போவது என்பது கல்வியின் மூலம் கிடைக்கின்ற ஒரு பகுதி. அதை விட மிகப்பெரிய சிறப்புக்குரியது இந்த கல்வி. இதை சொல்ல வேண்டியது நீங்கள். சரி, இதெல்லாம் ஏன் செய்யணும்? நம்ம டை எம்டின்னு ஒரு புக்கு, இது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பேசுறேன். ஆங்கிலத்தில் அங்க எல்லாரும் பேசுனதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கை தட்டினதை நான் பார்த்தேன். அதனால இந்த பதிவை செய்யறேன். எதுக்காக வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்? அந்த புத்தகத்துல டாட் ஹென்றி, முடிஞ்ச படிங்க, பிள்ளைங்களுக்கு வாங்கி படிக்க கொடுங்க. படிப்பு ஒரு பக்கம் படிச்சாலும் புத்தக வாசிப்பை கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தகங்களை தொடர்ந்து படிக்க வாசிக்க கற்றுக் கொடுங்கள். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. இது பிள்ளைங்களுக்கு யார் சொல்றது? அந்த புத்தகத்துல அவர் இது மாதிரி அமர்ந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து கேட்பாரு, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் எது அப்படின்னு கேட்பார். ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லுவான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், ட்வின் டவர் இஸ் தேர். யூஎஸ்ஏல இருக்கிற மேன்ஹாட்டன்ல ட்வின் டவர் தான் பிக் ஆப்பிள்னு கூப்பிடுறோம். கல்ச்சுரலி, பினான்சியலி, கமர்ஷியலி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இடம், அதான் பெரிய விலை மதிக்க முடியாத இடம் சொல்லுவான். இல்லம்பா. சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லுவான், தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் வருது இல்லைன்றோம். இன்னொருத்தன் எந்திரிச்சு சொல்லுவான், ஒரு இப்ப தங்கம் என்ன விலை விற்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? உலகத்துல கிடைக்கிற தங்கத்துல 20% சவுத் ஆப்பிரிக்கால ஒரே கோல்டு மைன்ஸ்ல கிடைக்குது, மைன்ல. அதான்பா, அதுவும் இல்லைன்றோம். பின்ன எதிரான்னு கேட்பான். The most valuable land in the world is the graveyardமா, சுடுகாடுமா. என்னடா சுடுகாடுன்னு சொல்றான், ஏன்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், காரணத்தோடு இந்த பதிவு. இப்ப அந்த எரிகிறத பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு செத்துட்டு போயிட்டார். ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான், கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன ஆகணும்னு நினைச்சோமோ அதை சில பேர் செஞ்சிருப்போம். இப்ப நான் காவல்துறை உயர் அதிகாரி ஆகணும்னு நினைச்சேன், ஆயிட்டேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் உலகறிந்த பேச்சாளர் ஆகணும்னு நினைச்சேன், ஆயிட்டேன். கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு ஸ்கூலை பல ஸ்கூல் ஆக்கணும்னு நினைச்சாரு. கண்ணு முன்னால, என் கண்ணு முன்னால, உங்க கண்ணு முன்னால அவர் நினைச்சதை சாதிச்சுட்டே இருக்கார். இப்ப இவங்கெல்லாம் நினைச்சதை சாதிக்கிறவங்களாம். இதை விட சக்தி, அறிவு, ஆற்றல், வசதி இருக்கிற நிறைய பேரு இதை விட பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சு செய்யாமலே செத்து போனவெல்லாம் சுடுகாட்டுல படுத்திருக்கானா. இந்த விலை மதிக்க முடியாத எண்ணம்லாம் அவனோட சுடுகாட்டுல தூங்குதான். அதனால விலை மதிக்க முடியாத இடம் உலகத்திலேயே சுடுகாடுன்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் சொல்றதுதான் மிக முக்கியம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், don't go to your graveyard with your best work inside you. Choose to die empty. உன்னுடைய விலை மதிக்க முடியாத திறமை, சக்தி எல்லாத்தோட எக்காரணத்தை முன்னிட்டு சுடுகாட்டுக்கு போவாதரா. அதை இங்கேயே விட்டுட்டு போ, இங்கேயே கொடுத்துட்டு போ. அங்க எடுத்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கிற திறமையை பூரா இந்த உலகத்துல இருக்கும் போதே செய்ய சொல்லுங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.